வெல்கம் டு சாமி சமையல். நாம் இப்போ பார்க்க போகிறது இனிப்பு பணியாரம், அதுவும் இட்லி மாவில். நான் இந்த ரெசிபியை என் ஹஸ்பண்ட்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். வாங்க இந்த இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இனிப்பு பணியாரம் பண்ண தேவையான பொருட்கள்: இட்லி மாவு, நாட்டு சர்க்கரை. அதுவும் இட்லி மாவு புளிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாத்திரத்தை வச்சு சர்க்கரையை போட்டு தண்ணியை ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த பணியாரத்தில் நாம் பண்ண போகிறது பணியாரம் தனியாகவும் பாகு தனியாகுங்க. அதாங்க இந்த பணியாரத்தோட சிறப்பு. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாகு தண்ணி வற்றி கொல கொலன்னு ஆகும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம பாகை நிப்பாட்டிக்கலாங்க. பாகோட டேஸ்ட்டுக்கு நம்ம ஏலக்காய் கொஞ்சோண்டு தூவி நம்ம பாகை கொதிக்க விடுவோங்க. பாகு கொதிக்கிற அதே நேரத்தில் இன்னொரு அடுப்பில் பணியார சட்டியை வச்சு எண்ணெய் அல்லது நெய் எது உங்களுக்கு இருக்குமோ அதை ஊற்றி எண்ணெய் காய்ச்சதும் பணியாரக்குள்ளில் 3/4 பங்கு வர வரைக்கும் மாவை ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாகு ரெடி ஆகிடுச்சு. பாகோட பக்குவம் இதாங்க. கரண்டியில் எடுக்கும் பொழுது பாகு அந்த கரண்டியில் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா, அதாங்க அதோட பக்குவம். இப்போ இந்த பாகுவை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பணியாரமும் பாகும் ரெடி. பணியாரத்தை பாகோட தொட்டு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? நீங்களே சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.